கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். தமிழ் வருடம் 60, அந்த விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதி. அட்சய திருதியினா 3ஆம் நாள், 3ஆம் பிறை. அதை விட முக்கியமா சூரியனும் சந்திரனும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது ஜோதிடத்துல உடல்காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன். இங்க 2 பேரும் மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த 2 கிரகங்களும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அட்சய திருதி. இந்த அட்சய திருதி நேரத்துல நம்ம எது செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும், சுபமாக இருக்கும், நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கு தங்கம் வாங்க சொல்றது. தங்கம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும்னா, தங்கம் மட்டும் இல்லை, புது கணக்கு தொடங்குறது, புது தொழில் தொடங்குறது, புது முயற்சிகள் அனைத்தும் செய்வதற்கு அட்சய திருதிங்கிறது மிக அற்புதமான நாள். சூரியனும் சந்திரனும் உச்சமாக 3ஆம் பிறையாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. அதாவது நரசிம்மர் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். நரசிம்மர் பெருமாள் கோயிலில் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக், செய்வனை சம்பந்தமாக அது இதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த பேய் பிசாசு, செய்வனை சம்பந்தமான, பிளாக் மேஜிக் சம்பந்தமான நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே அவங்கள பாதிக்காது நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு. ஆக நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் ஜெயந்தி அன்று சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் வழிபாடு நடக்கும். அதாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அன்றைய தினம் செய்வது சிறப்பு. அதோட சித்திரகுப்த பூஜை. அதாவது சித்திரகுப்தனுங்கிறவர் யாருன்னா யமனுடைய கணக்காளர். நம்ம மனிதர்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் எழுதி யமன்கிட்ட கணக்கு சொல்பவர். அவருக்கு பூஜை செய்யக்கூடிய நாள், அவருக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் வருது. அக்னி நட்சத்திரத்தில் வீடு நிலம் சம்பந்தமாக எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, கும்பாபிஷேகம், அதேமாதிரி வீடு மனை போடுறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. நிலம் சம்பந்தமாக சுத்தப்படுத்துறது, நில சம்பந்தம் மரம் வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. ஆக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் தான். உங்கள் ராசிக்கு நாதன் புதன் 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடத்தில் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல நீச்ச கதியில் சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாக ராசிநாதன் நீச்சமாக சஞ்சரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா ராசிநாதன் நீச்சமாக சஞ்சரிக்கிறார் அப்படின்னா பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ராசிநாதன் பலம் வேணும். எந்த ஒரு அவயோகம் இருந்தாலும் அதை ஃபீட் பண்ணுறதுக்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு ராசிநாதன் பலம் வேணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 17ஆம் தேதி வரை நீச்சகதியில் சஞ்சரிக்கிறதுனால புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு 17ஆம் தேதி வரை மகாவிஷ்ணுவுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். 10ஆம் இடங்கிறது தொழில், 7ஆம் இடம் கூட்டு தொழில். ஆக கூட்டு தொழில் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது. இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசி 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னாலே ராசிநாதன் 8ல் மறைகிறார் அப்படின்னா மறைபொருள் ஞானம் சூரியனோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா மறைபொருள் ஞானத்தை தான் தருவார். பொருளாதார சம்பந்தமான நன்மைகளை செய்ய மாட்டார், மறைபொருள் ஞானத்தை தான் தருவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய மகாவிஷ்ணு, உங்களுடைய ராசிநாதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணுவுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது யோகம். ஏன்னா 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார், 8ஆம் இடத்துலையும் மறைவு ஸ்தானத்துக்கு வரார். 10ஆம் இடத்து அதிபதியும் 8ல் மறைகிறதுனால 17ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் சம்பந்தமான புது முயற்சிகளை தவிர்க்கணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான் கன்னி ராசிக்கு அப்படி. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அப்போ அது ஒரு பெரிய யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா
ஆறு வடியும் போது கொள்ளும், பஞ்சம் தெளியும் போது கொள்ளும், கரகம் போகும்போது கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி கழிவிட மாதிரி தான். அப்போ இந்த மாதங்கிறது அடுத்த மாதம் வைகாசியில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை லாப குருவாக உச்சமாக செஞ்சிருக்க போகிறாரு. வேற எந்த ராசிக்கும் 11ல் குரு உச்சமாக இருக்க மாட்டார், கன்னி ராசிக்கு மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து காணப்படுகிறார். எத்தனாம் தேதி வரை? 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். 9ஆம் அதிபதி 9ல் ஆட்சி. இது ஒரு நன்மையான அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதாவது தெய்வத்துடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இடம். அப்போ குருஸ்தானம். அப்போ 9ல் சுக்கிரன் செஞ்சிருக்கிறார்னா 2ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 2, 9 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, அல்லது உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். இந்த சுக்கிரன் 9ல் செஞ்சிருக்கும் பொழுது 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், அதாவது ஆயுள் ஸ்தானம், இந்த 3க்கும் எட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கையோடு செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை. பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 7ல் செஞ்சிருப்பது நன்மை. ஏன் அப்படின்னா புதிதாக ஒப்பந்தம், புதிய கையெழுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள். ஏன் அப்படின்னா 3ஆம் இடங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முயற்சி எல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லும். அவர் போய் 7ல் இருக்காருன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கொடுக்கும். வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றி கிரகம் செவ்வாய். அப்போ எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும், தைரியம் பிறக்கும், ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படும். ஆனால் 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 8ஆம் இடத்து அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு. அடுத்தோட இல்லை வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் 7ல் செஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ல் செஞ்சரிப்பது, சனி செவ்வாய் சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில நெய்விளக்கேற்றி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்யும் போது யோகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்து அதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் 8ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். பொதுவாக உச்சம் பெற்றவர்களுக்கு மறைவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி உச்சமாக செஞ்சிருக்கிறார்னா விபரீத ராஜயோகம். ஏன்னா 2மே மறைவு ஸ்தானம், 6, 8, 12 இது 3மே மறைவு ஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார்னா ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னா அது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ அந்த வரிசையில் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அரசியல் வெற்றி, மறைபொருள் ஞானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மறைமுகமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, மறைமுகமாக அந்த பொருளாதாரம் சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். 8ஆம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கிறதுனால சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், புதன்கிழமையிலே மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்கிறதும், உங்களோட ஆசிநாதன் மகாவிஷ்ணுவுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் இந்த சித்திரை மாதங்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.